நீங்கள் எந்த வீடியோவில் வேணால் பாருங்கள், அண்ணன் சீமான் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட பி டீம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய பிஜேபியோட மெயின் டீம் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதான் சொல்ல போகிற இந்த காரணத்தை நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் பிஜேபியோட பி டீம் திமுக தான் அப்படின்றத உங்களால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். சரி, அப்படி என்னதான் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இப்போ ரீசெண்டாக நடந்தது சொல்கிறேன், அப்புறம் பின்னாடி பழங்காலத்தில் தான் நடந்ததுன்னு சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேலோ இந்தியா அப்படின்ற விளையாட்டு போட்டிகளுக்காக நம்ம அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து போய் என்ன பண்ணுறாங்க, பிரதமரை போய் பார்த்துட்டு வராங்க. அவரும் இந்த 19ஆம் தேதி, அதாவது ஜனவரி 19ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாடு வரப்போறாங்க. சரி, இதுல என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது மாதிரி அதாவது மற்ற மாநிலங்களில் நடக்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் நேராக கலந்து கொள்ளவில்லை. இதுக்கு எதனா எடுத்துக்காட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதமர் இருக்கிறதோ டெல்லி அதான் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு கேலோ இந்தியா போட்டி நடந்துச்சு. அதுக்கு யார் தெரியுமா போய் இனாகிரேஷன் பண்ணது? அதாவது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இந்தியாவுக்கு. அவர் தான் போய் திறந்தது அந்த போட்டிகள்லாம் தொடங்கி வைக்கிறார். அதாவது ஒரு 1/2 கிலோமீட்டர் போய் இந்த கேலோ இந்தியா போட்டியை தொடங்கி வைக்காத மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து, அதுவும் பார்த்தீங்கன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிரான கட்சின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து இது தொடங்கி வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே பிஜேபியோட பி டீம் வந்து அதாவது நாம் தமிழர் இல்லை, திமுக தான். இப்போ திமுக மேலே நிறைய வழக்குகள் இருந்திருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த இடி வந்து மணல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடி அளவுக்கு மணலில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கோம். ஆனால் அது அடுத்த ப்ராக்ரஷன் இல்லாத இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திமுக மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து பாஜகவுக்கு எப்பயுமே இருந்தது உண்டு, இப்பயும் இருக்குது. அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து இந்த காரணம்லாம் வந்து உங்களுக்கு புரியாது. இதை புரிஞ்சுக்கணும்னா 2002 கலவரம் அப்போ போனோம். அதாவது குஜராத்தில் நடந்த கலவரம். அதுக்கு தான் இந்த 2002 நடந்த கலவரத்துக்கு ஆதரவாக பேசணும் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள் இப்போ பாஜக எதிர்த்து நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஆனால் 2002 குஜராத்தில் நடைபெற்ற கலவரங்கள்லாம் நடக்கும்போது திமுக பாராளுமன்றத்திலே பாஜகவுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. அதுக்கான காணொலி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் அப்போ நடைபெற்ற விவாதங்களில் பாராளுமன்ற குறிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சான்றுகளை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. ரெண்டாவதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேகுதீன் சொராபுதீன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலி என்கவுண்டர் வழக்கில் வந்து அவரே தலைமறைவாக, அதுவும் மாநிலம் விட்டு வெளியெல்லாம் தலைமறைவாக இருந்தார். அந்த இடத்துல அப்போது 2007-8 இருக்கணும். அப்போ யார் அவங்களை காப்பாற்றி விட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைக்கு மத்திய அமைச்சராக இருந்த டிஆர் பாலு, இப்போ திமுகவுடைய பொருளாளராக இருக்கிற டிஆர் பாலு வந்து அப்போ மத்திய அமைச்சராக அந்த காலகட்டத்தில் இருந்தார். அப்போது குஜராத்துடைய ஹோம் மினிஸ்டராக இருந்த அமித்ஷாவை காப்பாற்றி விட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற டிஆர் பாலு அவர்கள் தான். டிஆர் பாலு அவர்களுக்கும் பிஜேபிக்கும் அவர்களும் ரிலேஷன்ஷிப் எந்த காலத்துலேயும் சரி, காங்கிரஸில் கூட்டணியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். காரணம் அவங்கெல்லாம் வந்து ரொம்பவே ஒன்றா பேசக்கூடிய நண்பர்கள். அதுவும் மோடி அமித்ஷானா வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு வந்து பக்கத்தில் உட்காந்து எட்டையே உட்காந்து பேசல, பக்கத்தில் உட்காந்து பேசுகிற அளவுக்கு நண்பர்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். ஒவ்வொரு மணி திமுக அரசு வந்து மத்திய அரசு இந்த ஐடி ரைடு இது இடி எது நடந்தாலும் ஐடி ரைடு இது மூலயமா எந்த ஒரு கேஸும் இதுவும் அவ்வளோ போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர்கள் உள்ளே இருக்கிற அந்த நெருக்கம் தான் காரணம். ஏன்னா இவர்கள் கடந்த காலத்தில் நண்பர்கள். அதுவும் இல்லாமல் அமித்ஷாவை காப்பாற்றி விட்டது 2002 குஜராத் கலவரத்துக்கு ஆதரவாக திமுக எம்பிகள் பேசுறது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோடியோட மனசில் எப்பயுமே ஒரு விசுவாசம் திமுகவுக்கு இருந்திருக்கு. அதனால தான் நீங்கள் பார்த்துப்பீங்க, கூடயே இருக்கிற சிவசேனா கட்சி உடைச்சாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே பீகாருடைய முதலமைச்சராக இருக்கிற நிதிஷ்குமார் அதாவது நிதிஷ்குமார் கிட்ட இருக்கிற எம்எல்ஏலாம் கூட தன் பக்கம் இழுத்தாங்க. அதுக்கப்புறம் மேற்கு வங்கத்தில் உங்களுக்கே தெரியும், மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்களுடைய கட்சியுமே உடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்தாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் திமுக கட்சியை உடைக்கிறதுக்காக பாஜக எந்த ஒரு முயற்சியும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, ஒரு சிறு அளவு கூட எடுக்கலை. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்கும்
திமுகவும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு கம்மியான சீட்டு நாங்கள் தரோம் அப்படின்ற அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பிஜேபி கூட வந்துட்டாங்க. அதன் காரணமாக தான் மோடி அவர்கள் ஜனவரி 19 அன்னைக்கு கேலோ இந்தியா விளையாட்டு நிகழ்ச்சி தொடர்ந்து வைக்கிறதுக்காக தமிழகம் வராரு. ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இதுக்கு முன்னாடி எதனா அரசு நிகழ்ச்சி நடக்கும்போது என்ன பண்ணுவார்னா, இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்த சந்திரசேகர் ராவ் என்ன பண்ணுவார்னா அந்த மாநிலத்திலே இருக்க மாட்டார். வெளி மாநிலம் எங்கன்னா போய் ஃப்ளைட் எடுத்துன்னு எங்கன்னா வெளியூர் போயிடுவார். மோடி கூட உட்காரக்கூடாதுன்றதுக்காக. மோடியை கொள்கை அளவில் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையுமே எதுக்கல. சனாதனத்துக்கு எதிரான பேச்சு தமிழ்நாட்டில் மட்டும்தான் உள்ளது. ஆனால் இவர்கள் பாஜகவை அந்த அளவுக்கு எதிர்க்கவே இல்லை. இங்கே எதிர்த்து பேசுகிறாங்க, அங்கே போய் கூட உட்காந்து ஒன்றா பேசுகிறாங்க. ஏன்னா திமுகவும் பாஜகவும் வாலிபகால நண்பர்கள், அதாவது சிறு வயது நண்பர்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். அவர் 2 பேர் நண்பர்கள். உண்மையான பிஜேபியோட பி டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக அவர்கள் தான்.